சதாம் ஹுசைன் எவ்வளவு தூரம் பிரபலமாக பேசப்பட்டாரோ அதே அளவுக்கு அவருடைய குறைகளும் பிரபலமாக பேசப்பட்ட காலகட்டங்கள் இருந்தது. இறுதியாக சதாம் ஹுசைன் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பின் கீழாக தன்னுடைய அரசாங்க தோல்வியை ஒத்துக்கொண்டிருந்தார். கடைசியாக அவர் தூக்கு மேடையை சந்தித்தார். அதற்கு பிறகு வந்த ஈராக்கினுடைய அரசாங்கங்கள் தட்டு தடுமாறி ஏதோ ஒரு வகையில் அரசாங்கங்களை மீள்நிலைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டே வந்தன. மத்திய கிழக்கினுடைய ஒரு புகழ் பெற்ற தொடர்ந்து பேசப்பட்டு வருகிற ஒரு பகுதியாக இருப்பதுதான் ஈராக். ஈராக் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது ஈராக்கினுடைய முன்னாள் அதிபர் சதாம் ஹுசைன். சதாம் ஹுசைன் எவ்வளவு தூரம் பிரபலமாக பேசப்பட்டாரோ அதே அளவுக்கு அவருடைய குறைகளும் பிரபலமாக பேசப்பட்ட காலகட்டங்கள் இருந்தது. இறுதியாக சதாம் ஹுசைன் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பின் கீழாக தன்னுடைய அரசாங்க தோல்வியை ஒத்துக்கொண்டிருந்தார். அரசாங்கம் தோல்வியடைந்தது, அவருடைய படைகள் தோல்வியடைந்தது. கடைசியாக அவர் தூக்கு மேடையை சந்தித்தார். சதாம் ஹுசைனுடைய இறுதி நிமிடங்கள் அனைவரும் மெச்சக்கூடிய வகையில், பாராட்டக்கூடிய வகையில், தைரியமாக அமெரிக்காவை எதிர்த்து பேசக்கூடிய வகையில் அமைந்திருந்ததையெல்லாம் இன்றைக்கும் நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடியும். அமெரிக்காவினுடைய ஒரு டம்மி கவர்மெண்ட், அமெரிக்காவினுடைய ஒரு டம்மி நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனையை விதித்திருந்தது. இன்றைக்கு அந்த அரசையும் காணவில்லை, அந்த நீதிபதிகளையும் காணவில்லை. இந்த நேரத்தில் அதற்கு பிறகு வந்த ஈராக்கினுடைய அரசாங்கங்கள் தட்டு தடுமாறி ஏதோ ஒரு வகையில் அரசாங்கங்களை மீள்நிலைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டே வந்தன. ஒபெக் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய க்ரூட் ஆயில் உற்பத்தியாளராகவும் ஈராக் தான் இருக்கிறது. இந்த நிலையில ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய யுத்தம், பிராந்தியத்தில் ஏற்பட்டு வரக்கூடிய மற்ற தாக்கங்களை தாண்டி ஹொர்முஸை முழுவதுமாக ஈரான் மூடி வைத்திருப்பது யாருக்கு மிகப்பெரிய இழப்பு சங்கடமோ இல்லையோ ஈராக்குக்கு மிகப்பெரியதொரு இழப்பாகவும் சங்கடமாகவும் மாறி இருக்கிறது. இந்த நிலையில தான் ஈராக்கிலே பொது தேர்தல் நடத்தப்பட்டது. பொது தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய அலி ஃபாலிஹ் அல் ஜெய்தி என்கிறவர் தற்போது பிரதமராக பதவியேற்று 100 நாட்களை முடித்திருக்கிறார். ஈராக்கினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது என்கிற பல கேள்விகளை தற்போது அவருடைய பயணம் உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஈராக் என்பது 2 நாடுகளுக்கு மத்தியிலே அதிகார போட்டியில் சிக்கியிருக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. ஒன்று, அமெரிக்காவினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழாக ஈராக்கினுடைய அனைத்து ஏற்றுமதி இறக்குமதிகளையும் ஈராக்கினுடைய லாப நஷ்டங்களையும் நேரடியாக அமெரிக்காவே கண்காணிக்கிறது. அமெரிக்கா அதில் விட்டு கொடுப்பு செய்யவில்லை. இரண்டாவதாக, ஈராக்குக்குள்ள ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், யார் பக்கம் சாய வேண்டும், எந்த பக்கம் முடிவெடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு ராஜதந்திர முருகல் நிலையையும் ராஜதந்திர உள்நுழைவுகளையும் செய்திருக்கிறது ஈரான். காரணம் என்னன்னு கேட்டா, ஈராக்குக்குள்ள சன்னி பிரிவை சேர்ந்த இஸ்லாமிய மக்கள் வாழுகிற அதே நேரத்தில் ஷியா பிரிவை சேர்ந்தவர்களும் வாழுகிறார்கள். ஷியாக்களுடைய ஆதரவு தளம் என்பது ஈரானோடு நெருங்கி இருக்கிறது. ஈரான் தான் ஈராக்கிலே இருக்கக்கூடிய 5 முக்கியமான ஷியா பிரிவுகளில் 4 கட்டுப்படுத்துகிறது. PMF என்கிற பெயர்ல, மக்கள் திரள் படைப்பிரிவு என்கிற பெயர்ல இந்த 4 அமைப்புகளும் ஒரு அமைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஈராக்குக்குள்ள ஏதாவது தேசிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் அரசாங்கத்தின் துணை இராணுவ படையாக PMF செயல்பட்டு வரும். அதே நேரம் ஈரானுக்கு ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் ஈரானுக்கு ஆதரவான ப்ராக்ஸி அமைப்பாக ஈரானுக்காக ஈராக்கில் இருக்கக்கூடிய PMF யுத்தத்தில் ஈடுபடும். அந்த வகையில தான் கடந்த மாதம் சவுதி அரேபியா மேல ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஈராக்கினுடைய துணை இராணுவ பிரிவாக செயல்படுகிற PMF ஏவுகணை தாக்குதல்களையும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நடத்தி இருந்தது. இந்த சூழல்ல தான் 100 நாட்களை முடிவுறும் வகையில் செயல்படுத்தி இருக்கிறார்
அலி ஃபாலிஹ் அல் ஜெய்தி என்கிற ஈராக்கினுடைய பிரதமர். அவருடைய ஆட்சி எப்படி 100 நாட்களை கடந்திருக்கிறது, அடுத்ததாக எப்படி பயணிக்கப் போகிறது என்பதை அல் ஜசீரா அரபு தளம் ஒரு தனி செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியிலே அவர்கள் குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களே என்னன்னு கேட்டா, அலி ஃபாலிஹ் அல் ஜெய்தியினுடைய அரசு 2 முக்கியமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது. ஒன்று, ஊழலுக்கு எதிரான அவர்களுடைய செயல்பாடுகள். ஊழல்வாதிகள், நிதி மோசடியாளர்கள் கடந்த அரசாங்கத்தில் உழைத்து சம்பாதித்து அரச பணத்தை மோசடி செய்தவர்களை கைது செய்கிற மிக முக்கியமான ஒரு பணியை கையிலே எடுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, எதிர்வருகிற செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முன்பதாக ஈராக்குக்குள்ள இருக்கக்கூடிய அரச அங்கீகாரம் பெற்றவர்களை தவிர அத்தனை பேரும் ஆயுதங்களை அரசிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்காவிட்டால் அரசு அதற்கெதிரான தீர்மானங்களையும் நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்கிற ஒரு அறிவிப்பையும் விடுத்திருக்கிறார்கள். இந்த 2 விவகாரங்கள் தான் தற்போது அடுத்த கட்ட ஈராக்கினுடைய அரசுக்கு இருக்கக்கூடிய சவால்களாக மாறி இருக்கிறது. முதலாவது, ஊழலை ஒழிக்கிற செயல் திட்டத்தில் கடந்த காலங்களில் ஊழல் செய்தவர்கள், அரசு சொத்துக்களை மோசடி செய்தவர்கள், அரசாங்க சொத்துக்களை திருடியவர்களை தொடர்ந்து கைது செய்து வருகிறது ஈராக்கினுடைய தற்போதைய ஜெய்தியினுடைய அரசாங்கம். ஜூன் 28ஆம் தேதி முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆபரேஷன் டான் என்கிற திட்டத்தினூடாக ஈராக்கினுடைய முன்னாள் எண்ணெய் எரிவாயு துறை துணை அமைச்சராக செயல்பட்ட அதுனான் முதன்மையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து பல அரசியல் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் என்று பல பேரும் வரிசையாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். ஈராக்கினுடைய ஜெய்தியினுடைய அரசு முன்னெடுத்து வருகிற திட்டங்கள்ல இந்த கைது வாரண்டுகள்ல இருக்கக்கூடிய முதன்மையான செயல்பாடு என்னன்னா, திருடப்பட்ட நிதிகளை மீள அரசுக்கு கொண்டு வருவது. குறிப்பாக ஈராக்கிலே இருந்த அரசு வசம் இருந்த தங்கங்கள் திருடப்பட்டிருக்கிறது. இந்த தங்கங்கள் எங்கே, யார் வசம் இருக்கின்றன, அல்லது எங்கே இது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது, இவற்றை கண்டறிய வேண்டிய தேவைக்காகவும் பல பேர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இது மக்களுக்கு மத்தியிலேயும் ஒரு பாரிய ஆதரவை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. மக்களால் பாராட்டப்பட்டு வருகிறார் ஈராக்கினுடைய புதிய பிரதமர் அலி ஃபாலிஹ் ஜெய்தி அவர்கள். இந்த செயல்பாடுகளுக்காக ஈராக்கினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இப்திசாம் அல் ஹிலாலி அல் ஜசீராவினுடைய அரபு தளத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில ஈராக்கினுடைய நாடாளுமன்றம் முழுவதுமாக பிரதமருடைய இந்த செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள், ஊழல்வாதிகளை கைது செய்வதில் மும்முரமாக இருக்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்தின் ஆதரவும் பிரதமருக்கு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரங்களுக்கு ஈரான் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நிலையில தான் கடந்த 2 வாரங்களுக்குள்ளாக ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாப் ஈராக்குக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியும் ஈராக்குக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். பயணித்த நேரத்தில் ஈராக்கினுடைய அரசு இவங்களிடத்தில் முன்வைத்த ஒரு கோரிக்கை தான், ஹொர்முஸ் நீர்ப்பரப்பில் எண்ணெய் வியாபாரத்திற்கு ஈராக்குக்கு மாத்திரம் ஒரு சிறப்பு அனுமதியை தாருங்கள் என்பது. அதற்கான சிறப்பு அனுமதியை ஈரானும் ஈராக்குக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஈராக் தாராளமாக ஹொர்முஸில் அவர்களுடைய கப்பல் போக்குவரத்தை மேற்கொள்ள முடியும், ஈரான் தாக்குதல்களை நடத்தாது. இது ஈராக்குக்கு ஈரான் செய்யக்கூடிய கைமாறாக இருக்கிறது, சலுகையாக இருக்கிறது. இதற்கு ஈராக் என்ன கைமாறை செய்ய போகிறது என்கிற கேள்வி முன்னால் இருக்கும் போதுதான் அரசாங்கத்தினுடைய படைகள் அல்லாத யாரெல்லாம் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அரசுக்கே ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்கிற திட்டத்தை செப்டம்பர் 30க்கு முன்பதாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஈராக் அரசு முனைகிறது. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஸ்டனே என்னன்னு கேட்டா, அரசோடு இணைந்து இருக்கக்கூடிய PMF ஆயுதங்களை எப்படி அரசாங்கம் கையாள போகிறது என்பதுதான். ஏன்னா அமெரிக்காவினுடைய உத்தரவு பிரகாரம் அரசாங்கத்திடம் அல்லாத வேறு யார்ட்டெல்லாம் ஆயுதம் இருக்கிறதோ அதை எல்லாத்தையுமே கையகப்படுத்துங்கன்னு அமெரிக்கா சொன்னாலும் அமெரிக்காவுக்கு விரும்பாத தரப்பாக ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களே யாருன்னு கேட்டா PMF என்கிற இந்த ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள். ஆனால் இவர்கள் சட்டப்படி ஈராக்கினுடைய துணை இராணுவமாக இருக்கிறார்கள். எனவே துணை இராணுவமாக இருப்பவர்களிடமிருந்து ஏன் ஆயுதங்களை அரசு கையகப்படுத்த வேண்டும் என்கிற கேள்வி எழுந்துவிடும். இல்லாத போது துணை இராணுவமா இவர்கள், இல்லை என்றால்
ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்களா என்பதற்குரிய தெளிவு தேவைப்படும். எனவே இதுதான் ஜெய்தியினுடைய அரசுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் சங்கடமாக மாறி இருக்கிறது. 100 நாட்களை சரியாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய அலி ஃபாலஹ் ஜெய்தியினுடைய அரசு அடுத்தடுத்த நாட்களை எப்படி கடக்கப் போகிறது? ஈரானை பகைத்து கொண்டு அடுத்த கட்டம் நகர முடியாது. அமெரிக்காவை ஓரம் வைத்துவிட்டு செல்லவும் முடியாது. அமெரிக்காவுக்கும் நண்பனாக ஈரானுக்கும் நண்பனாக ஆயுத களைவு என்பது சாத்தியமா என்கிற கேள்விகள் தான் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது அலி ஃபாலஹ் ஜெய்தியினுடைய அரசுக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் பைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய சர்வதேச மற்றும் மத்திய கிழக்குக்கான செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கும்.